வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்தி வெர்ஷன். இது இந்த மாதிரி குளிர் நாள் மழை நாளில் தான் இது சாப்பிட்டேன்னா உடம்புக்கு ரொம்ப ஒரு தணுப்பு காணாமல் இதுவாக வச்சுக்கும். இது கொள்ளு குழம்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கொள்ளு நம்ம வேக வச்சுட்டு, கொள்ளு ரசத்துக்கோசரம் வேக வச்சுட்டு, அந்த கொள்ளை அந்த பருப்பை வெறும் சுண்டலாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பேன். அப்படிலாம் இல்லை, நீங்கள் அதை குழம்பு பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இது பண்ணுறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்ளு பருப்பு வேக விட்டுருக்கேன். அதாவது கொள்ளை நல்லா இது மாதிரி மசியாக வெந்துடணும். இது எவ்வளோன்னு கேட்டேன்னா, இது ஒரு 100 கிராம்ஸ் கொள்ளை ஒரு 1 hour ஊற வச்சுருந்தேன். அப்புறம் குக்கரில் வச்சு 2 தக்காளி பழத்தையும் போட்டு, எதுக்கு தக்காளி பழம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் ரசத்தையும் இந்த மேலே இருக்கிற தண்ணியை வச்சு ரசத்தை பண்ணிட போகிறோம். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த மேலே இருக்கிற தண்ணியெலாம் இப்போ எடுத்துடுவேன். தக்காளியும் அதை எடுத்துட்டு அதை வச்சு ரசம் பண்ண போகிறோம். அடியில் இருக்கிற இந்த பருப்பை வச்சு நம்ம கொள்ளு குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோலியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சுக்கலாம். எல்லாமும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கொள்ளு பருப்பு குழம்பு பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 மிளகா வச்சுருக்கேன். இதில் போடுறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். பூண்டு 4, எங்களுக்கு கம்மியாக பிடிக்கும், ஆனால் நான் கம்மியாக போடுறேன். நல்லா பிடிச்சவானா நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த குட்டி வெங்காயம் இந்த மாதிரி இருந்தது. இதை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட வதக்கிடுவோம். ஒரு 2 கருவேப்பிலையும் இதில் போடணும். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுன்னு பண்ணுங்க, ரொம்ப பெருசாக வச்சுக்காதீங்க. இது எப்படி வதங்கிறதுக்கு ஒரு 7 minutes டைம் கொடுத்து பண்ணுங்க. 5 to 7 minutes ஈஸியாக ஆகும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. ஸோ நானே 5 மிளகா போட்டிருக்கேன், ப்ளஸ் ஒரு பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன். காரம் கண்டிப்பாக இவ்வளோ போகும், இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இதுக்கு மேலே வேணுங்கிறவா நீங்கள் இன்னும் வச்சுக்கோங்க. நல்ல பஞ்சோட காரத்தோடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறவா இன்னும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் உங்கள் சௌகரியம், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஜாஸ்தி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஆனால் 8-10 பல் பூண்டு வரைக்கும் வைக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 4 தான் போட்டிருக்கேன். பட் நீ சாப்பிடுவியா அப்படின்னு நீங்களா கேட்கு. அண்ட் சாரி, நான் ஊருக்கு தான் வாத்தியார். நான் முன்னாடியே உங்கள் எல்லாருக்கையும் சொல்லிட்டேன். நான் எனக்கு இது கொள்ளு இதெல்லாம் இல்லாமல் நான் கொள்ளு இது வெறும ரசம் பண்ணுவேன் பாருங்க, அது நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிற ரசத்தில் நான் பூண்டு தாளித்து தான் இது பண்ண போகிறேன். பட் நான் அது இல்லாமல் நான் வெறும் மிளகு ஜீரக பொடி மட்டும் அதில் போட்டு தாளித்து பண்ணிப்பேன் ரசம். அந்த ரசம் நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் குஷ்டமாப்பா தான் சாப்பிடுவேன். இதில் ஒரே ஒரு தக்காளி நம்ம போட போகிறோம். இது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இதில் விடுறதுக்கு தான் தக்காளியை நம்ம பச்சையாகவே போட்டுக்கலாம். திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டோம் 1 கப் தண்ணி விட்டு. ஸோ இதுவும் நல்லா வதங்கிடுச்சோம். ஸோ அடுப்பை அனுப்பிடுறேன். இந்த தக்காளியை அப்படியே பச்சையாக அதில் போடலாம்.
அப்புறமா வந்து குழம்பு எப்படியும் கொதிக்க விட போகிறோம். அதில் தக்காளியோட பச்சை வாசனை போயிடும் கண்டிப்பாக. ஸோ வதக்கினதெல்லாம் அதில் எடுத்துட்டுருக்கோம். கொள்ளு பருப்பை இதில் போட்டு இந்த கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இதில் விட்டுருக்கேன். வெண்ணெய் மாதிரி அரைக்காதீங்கோ, ஜஸ்ட் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கொள்ளு பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டுனதாச்சு. ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டேன்னா அப்புறம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வழன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் தரன்னு அரைச்சிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் அரை, பாதி இந்த குட்டி வெங்காயத்தில் பாதி தான் போட்டு வதக்கினேன். பாக்கியை வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். சாம்பார் வெங்காயம் வந்து நம்ம ஒரு 10-15 நம்ம வதக்கத்தே போட்டால் போகிறோம். பாக்கி இதில் போட்டு இது பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். பிகாஸ் கொள்ளு பருப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் கேஸ் பண்ணும். இந்த ஒரு இதனால நான் வந்து இதில் சுக்கு பொடியும் போடுவேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு அது சுக்கோட இது பிடிக்காது அப்படிங்கிறவா அட்லீஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனாவது போட்டுக்கோங்க. ஏன்னா கொள்ளு பருப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் கேஸ் பண்ண தான் பண்ணும். இது இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட போகிறது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். ஆக்சுவலி நம்ம 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருக்கோம் இப்போது கொதிக்க விடுறதுக்குன்னு. இது நல்லா கொதிச்சு கெட்டியாகணும். தேவையான உப்பு போட்டுடலாம். ஸோ இது நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க. கொதிச்சு கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். கொள்ளு ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி இதில் விட்டுருணும். 1 கப் தண்ணி எடுத்து இதில் நம்ம இந்த பருப்போடையே வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்று ஸ்லிட் பண்ணி போடணும். ஸோ இது தக்காளி இப்படியே இருக்கட்டுமா அப்படி கேட்டேன்னா நல்லா கையால் மசிச்சு விட்டுருவோம். குழம்பு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு கொதிக்க விடுறேன். ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ கொள்ளு குழம்பு ஜோராக ரெடி ஆகிடுது. இதில் ஸோ கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுது. மூடி வச்சுடுறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம சமைச்சதும் மூடி வச்சிடணும், அப்போ தான் அதில் இருக்கிற வாசனை போகாத இருக்கும். நம்ம இப்போ வந்து புளிஜலம், தக்காளி, உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு வந்து ஒரு பொடி பண்ணிக்கணும். தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். இது அப்படியே பவுடர் பண்ணி வந்துட்டோம். இந்த பவுடரை வந்து இந்த ரசத்தில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கொள்ளு ஜலத்தை அதில் விளாவணும். தாளிக்கரிச்சு நான் வந்து எனக்கு பண்ணிக்கரிச்சு
வெறும் நெய்யில் கடுகு மட்டும் தாளிச்சுப்பேன். நான் இப்போ வந்து உங்களுக்கோசரம் அந்த பூண்டை வந்து நல்லா நெசுக்கிட்டும் அந்த நெய்யில் போட்டு வறுத்து ரசத்தில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்படி ஒரிஜினலி அப்படி தான் பண்ணணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. அதில் தான் நமக்கு வந்து உடம்பு இளைக்கும். இந்த முட்டி வலி, கை கால் வலி எல்லாம் போகும். ஆனால் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு வந்து அது குழந்தையிலேருந்து அது பழக்கம் இல்லாததுனால என்னால் அதை டாலரேட் பண்ண முடியல, அவ்வளவுதான். சாரி, நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நான் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க யாரும். என்னால் அது சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க. தேவையில்லாதவா என்ன மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் எந்த விதமான ஆக்ஷேபனையும் இல்லை இருக்கல. ஸோ இதை பொடி பண்ணி வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ ரசம் ரெடி ஆகிடுது. ஆல்மோஸ்ட் நல்லா ஒரு 3-4 மினிட்ஸாக கொதிச்சுட்டுருக்கு. நம்ம தனியா, ஜீரகம், மிளகு பொடி பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பாக பொடி பண்ணிக்கோங்க. ஃபைனாக பொடி பண்ண வேண்டாம். இதை சுக்கு பொடி இதுலேயே ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இந்த கொள்ளு பருப்பு ஜலத்தை இதில் விட்டுடலாம். எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ விளாவின்னு இருக்கும். இது ஃபுல்லாக அப்படியே மேலே நுரைச்சி வரட்டும். இதில் கொஞ்சம் வெல்லம் பிடிக்குங்கிறவா பரவாயில்லைங்கிறவா வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுட்டேன்னா அது ஒரு தனி டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து காமிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து எல்லோவாக நுரைச்சி வரட்டும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொள்ளு சாப்பிட்றதே நெய் தேவையான்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப சூடு. இந்த சூடு தணிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இருக்கிறதுனால தப்பு கிடையாது. உடம்பு எப்படி இழைக்கணும்னா நம்மளோட உடம்பை சூடு ஆக்கி தான் அது இழைக்கும். அதனால தான் கொழுத்தவனுக்கு கொள்ளு, இழைச்சவனுக்கு எள்ளு அப்படின்பா. எள்ளு வந்து உங்களுக்கு நல்ல ஃபேட் அது, அதனால நல்லா வெயிட் போடும். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி நெசுக்கியிருக்கேன். உங்கள் சௌகரியம் இன்னும் நிறைய வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா இந்த மிளகு, ஜீரகம், தனியா இதெல்லாம் பொடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோடையே கூட போட்டு நீங்கள் அப்படியே வேணாலும் ரசத்தை போடுவோம். பச்சை பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறத. கருவேப்பிலை போடுறேன். அடுப்பு சின்னதாக வச்சுன்னு இது மாதிரி வறுத்துடணும். இதை ரசத்தில் விட்டுருவோம். ஸோ ஜோரான கொள்ளு பருப்பு குழம்பு, ரசம் ரெண்டுமே ரெடி. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதோட காம்பினேஷனாக நம்ம ஏதாவது ஒரு பொரியல் பண்ணால் ஒரு பிளேட்டிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதுக்கு இதுவாக நான் வந்து இப்போது காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை அதுவும் பண்ணிடுறேன். எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு காமிச்சுடுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் என்ன பண்ணிக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு காம்போ இது பண்ண மாதிரி ஆகும் இல்லையா. நடுப்புற இப்போல்லாம் சிங்கிளாக தானே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு காம்போ கொடுத்தா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். நான் இதில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ரையான ஒரு கறி மாதிரி இருக்கும். இந்த குளிர் நாள்லலாம் மிளகு சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கபம்லாம் கட்டாத இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது நிச்சயமாக ஒரு உபயோகமான ஒரு இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரே ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி பூவாக பிச்சுட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா வேக விட்டு, அதாவது ஒரு 3/4 பாகம் வெந்தால் போடுறது, முழுசாக வேக விடாதீங்க. 3/4 பாகம் வெந்ததுன்னா போதும். அது மாதிரி எடுத்துருவோம். முதல்ல நல்லா வாஷ் பண்ணி வெந்நீருக்குள்ளே சோக் பண்ணிவிட்டு உப்பு போட்ட தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சி இதெல்லாம் போகும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு 3/4 பாகம் வேக விட்டு தண்ணியை வடித்து எடுத்துருங்க.
அந்த தண்ணி வந்து நீங்கள் சூப்லாம் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா காஞ்சிட்டு ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மிளகை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், ரொம்ப பவுடராக ஆக்காதீங்கோ, 1-2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த நெய்லேயே பொரியணும். நல்லா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். பொரிஞ்சாதான் நல்லாவே இருக்கும் டேஸ்ட். கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த காலிஃப்ளவரை இதில் போடலாம். கொஞ்ச நாள் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மெதுவாக வச்சு பண்ணுங்க, ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா டீ ரோஸ்ட் ஆகிருக்குன்னு. இந்த கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுவோம். இதில் கொத்தமல்லி தூவி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம், இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எல்லாமே ரெடி. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அது வாசனையாக இருக்குது. ரொம்ப எனக்கு சின்ன காலிஃப்ளவர் தான் கிடச்சிது, அதனால் கம்மியாக பண்ணியிருக்கேன். இப்போ தான் சீசன் தான், நிறையாவே வருது காலிஃப்ளவர் நெடுக. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எப்படி ரோஸ்ட் ஆகிருக்கு தெரியுதா? அது மாதிரி நிதானமாக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் பூண்டு போட்டால் தான் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை நல்லா இருக்கும்ன்றது இல்லை, இப்படியே பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த காம்போ மீல் எப்படி இருந்தது எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.